என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. மன்னர்நாதர் அம்பலவர் வந்தார் வந்தார் என்று திருச்சொன்ன நாதம் என்னிரண்டு செவிகளினுள் சொல்கின்றதே. என்ன புண்ணி இவங்களுக்கு வந்து நீங்கள் நேரடியாக கொடுத்துருங்க சிவா, அந்த கொடுத்துங்க, வீடு எங்கே பார்த்துங்க. என்ன சரி வந்து உங்களுக்கு காலையில் கொடுத்துருவாங்க அவங்க. ஆமாம், குடிக்க முடியல, இந்த கடையில் போக தடையில இல்லை, கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவோம். காலையில் 8 மணிக்கு தான் கொண்டு வந்து கொடுத்துருவோம். கொஞ்சம் வந்துருவாங்களா? எங்கள் இந்த கடனை அழைக்க போகிறேன் கூட கூட்டம்டா. சரி, நீங்களே வளர்க்குறீங்களா? நாங்களும் சேர்ந்துட்டேன். குடிக்க பழக்கத்துக்கு குடிக்க சொல்லுது, குடிங்க குடிங்க தெரியல, என்னாலும் பழகிறேன். ஒன்றும் இருக்காது, நாங்கள் இருக்கோம். போட்டுட்டே விடுவேன், பார்த்துக்கிறோம். அதே கவலை இல்லை. சிவத்தில் போய் இருந்தாலும் ஏன் தனியாக இருக்காங்க. நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். இருக்கணும், காலையில் கொண்டு வந்து அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மாவுக்கு இது அம்மா. ஆமாம், எனக்கு தெரியுதா, நான் பணியாரம் சொல்லுவேன். இல்லை தெரியும் உங்களுக்கு, தெரியும்ல, நான் பணியாரம் சொல்லிட்டு விட்டுல. அந்த பிள்ளை ஆமாம். காலையில் கொண்டு வந்து 8 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு இட்லி தரேன், வாங்கி சாப்பிட்டு. சரிங்கம்மா, போயிட்டு வர்றோம். வரேம்மா. அண்ணன் இருக்காங்களா? பார்க்க மாட்டாங்க ஒன்றும், பார்ப்பாங்க. நம்ம தான் விரும்ப. சரி சரி சரி, நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்றேன், வாங்கிக்கிறீங்களா? வீடெல்லாம் எப்படிங்க? வாடகை வீடு. பென்ஷன் பென்ஷன் மட்டும் வாங்கி வாடகை. ஆமாம், அது இல்லை, அதனால வாங்கல. இப்போ உங்களுக்கு இட்லி கொடுக்கறதுனால அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த குருதப்பட்ட சோறை வாங்கி சாப்பிடுவாருமா, அந்த இங்கே பையில கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுவாரு மதியம். சரிங்க, நான் கொண்டு வந்து தரேன். சரி.